ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி ப்ரொமோ வந்தாச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொமோ வந்து எதுக்கு போட்டாங்கன்னே தெரில. அந்த ப்ரொமோவில் ஒன்றுமே கிடையாது. ஸோ விஜய் சொன்ன ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி, எஸ் அட்லீஸ்ட் அந்த டைட்டில் வின்னர் யார் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு இருக்கும் போல். ஆப்வியஸ்லி எல்லாரையுமே அழ வச்சுட்டாரு குமரன் அவருடைய ஆக்டிங் மூலமாக. அண்ட் அவர் தான் எப்படி டைட்டில் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு. எனிவேஸ் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுடைய எடிட்டர் சைட்லேருந்து செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட். நம்ம விஜய் இப்போ இருக்க அதே காஸ்டியூமில் செம்ம ஸ்டைலிஷான லுக்கில் ஒரு பிக்சரை வந்து ஷேர் பண்ணி யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ரீலோட் அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ் சார் வந்து ரீலோட் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவுமே விஜய் வந்து அங்கே தனியாக நிற்கும் போது நமக்கே ஃபீலிங்காக தான் இருக்கு இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கவங்க எல்லாம் அழறாங்க. ஒன்ஸ் அங்கே குமரனுடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச கையோட நம்ம விஜய் வந்து அப்படியே ரீலோட் ஆகி அந்த ஓல்டு விஜயா, ரகட் விஜய் ப்ளஸ் லவர் பாய் விஜயா மிக்ஸ் ஆகி நம்ம காவேரியை ஃபாலோ பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. எனிவேஸ் இந்த பிக்சர் ஷேர் பண்ண நம்ம எடிட்டர் அவர்களுக்கு நன்றி. கம்மிங் சண்டே அன்னைக்கு ஒரு ஒர்த்தான ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.